ஒரு நாள் பார்வதி தேவிக்கு தனிமை ஏற்பட்டது. தன் உடலில் இருந்த மந்திர மஞ்சளால் ஒரு சிறுவனை உருவாக்கி அவனை தன் மகனாக கொண்டார். அவரே விநாயகர். பார்வதி குளிக்கச் செல்லும் போது யாரும் உள்ளே வரக்கூடாது என்று கணேசனை காவலுக்கு போட்டார். அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கு வந்தார். சிறுவன் தடுத்தான். இது என் தாயின் ஆணை என்றான் கணேசன். அதை கேட்டு சிவபெருமான் கோபமடைந்தார். கோபத்தில் தனது திரிசூலத்தால் அந்த சிறுவனின் தலையை வெட்டினார். பார்வதி வெளியே வந்து இதை பார்த்ததும் துயரத்தில் மூழ்கினார். இவனை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது சிவபெருமான், வடக்கே பார்த்தபடி உறங்குபவர் தலையை எடுத்து வாருங்கள் என்றார். யாரும் வடக்கே பார்த்தபடி உறங்கவில்லை. ஆனால் ஒரு யானை மட்டும் உறங்கியது. அதன் தலையை எடுத்து கணேசனின் உடலில் பொருத்தினார் சிவபெருமான். கணேசன் உயிர் பிழைத்து மீண்டும் வந்தார். சிவபெருமான் கூறினார், கணேசா, உனக்கு அனைத்து கோயில்களிலும் சிலை வைக்கப்படும். முதலில் உன்னை வணங்கிய பிறகே மற்ற கடவுள்களை வணங்குவார்கள் என்று வரம் கொடுத்தார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.